சாதாரணமான சிந்தனையாளர் கூட தேவையே இல்லை. ஏன் போர்னால என்ன வேணும் மனிதனுக்கு? அந்த மாதிரியான விடைதான் வேணும். அப்படி இருந்து கூட காலங்காலமாக போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இது பழக்கத்தினால வந்த எந்த குற்றங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் அதுல விளையக்கூடிய தீய விளைவுகள், அந்த தீய விளைவுகளை கொண்டே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் சிலர் கூட்டம் கூட்டமாக வந்துடுறாங்க. இந்த காரணத்தினால்தான் அவர்கள் வாழ்வதற்காக அந்த தீய பழக்க வழக்கங்கள் அல்லது சம்பிரதாயங்கள் அதை யாரும் மாற்றவே முடியாது இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இல்லையானா இன்றைக்கு எத்தனை வகையில மனிதகுல வாழ்வுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் உலகத்தில் நடந்து வருதுன்னு பாருங்க. யுத்தம் தேவைதானா? இல்லை. ஏன் பின்ன யுத்தம் என்று என்றோ ஒரு காலத்தில் ஏற்பட்டது. அதற்கு ஆட்களை தயார் பண்ணாங்க, ஆயுதங்களை தயார் பண்ணாங்க. யுத்தம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆயுதங்களை தயார் பண்ணாங்களே அந்த ஆலைகள் சும்மா இருக்கு. அந்த ஆலைகளுக்கு சொந்தக்காரர்கள்லாம் இது ஆயுதங்களை தயார் பண்றதை நிறுத்திட்ட பிறகு பொருளாதாரத்தில் வறட்சி அவங்களுக்கு. அதனால எப்படியாயிலும் இந்த ஆயுதங்கள் தயாராயிட்டே இருக்கணும். ஆயுதங்கள் தயாராகணும்னு சொன்னா யுத்தம் நடந்து கொண்டே இருந்தாதான் உலகத்துல ஆயுதங்கள் வேலை போகும். இதனால நீங்க ஆராய்ந்து பாருங்க, எந்த எந்த செயல்கள் மனிதனுக்கு துன்பம் விளைவிக்குமோ, மனித குலத்துக்கு தீமை விளைவிக்குமோ, அதை கொண்டே வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே இருந்து அந்த தீய செயல்களையே நிலைக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்த பெரியோர்கள் மதங்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க, ஏதோ சாதாரண விளக்கமாக கொடுக்குறாங்க. யார் கேட்டாங்க? இல்லை, தொடர்ந்து வருது. இப்படியே போய்கொண்டு இருந்தால் என்ன ஆகும் உலகம் என்று பாருங்க. ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். ஒரு யுத்தம் நடந்ததானால் மக்கள் ரெண்டு பகுதியா பிரிகிறாங்க. ஒரு பகுதி மக்கள், ஒரு குழு இன்னொரு குழுவை கொன்று குவிக்கிறாங்க. வெற்றி, அதுக்கு பேர் வெற்றி. இவன் மிச்சப்படுறவன் யாரு? கொன்றவன், கொலையாளி மிச்சப்படுறான். மற்றவன் தான் போயிட்டானே. சரி, இது போச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து இன்னொரு யுத்தம் வருது. அன்றைக்கு ஒரு பலர் சேர்ந்து இதே போல 2 குழுவாக பிரிகிறாங்க. ஒரு குழுவை இன்னொரு குழு அழிக்குது. மிச்சப்படுறவங்க யாரு? அதுவும் கொலைகாரம் தான். இப்படியே உலகத்துல யுத்தம் நடந்து கொண்டே இருக்குமேயானால் உலகத்துல நீடிச்சு வாழக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? கொலைகாரர் தான் மிஞ்சுவாங்க. அத்தகைய உலகம் வேண்டுமா? ஆயுத தளவாடங்கள்ல இப்போ எவ்வளவு விஞ்ஞானிகளுடைய அறிவு வீணாகி போகிறது என்று பாருங்க. சாதாரணமா ஃபேக்டரியில அல்லது டெக்னாலஜியில விஞ்ஞானிகளுடைய அறிவு எவ்வளவு பயனுள்ளதாக அமைகிறதோ அதை விட அதிகமாக இராணுவத்தில் செலவாகுது. இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது
நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு வலிவு வேணும், மனோவலிவு வேணும். என்ன வலிவு? நம்ம நாட்டில் யுத்த தளவாடங்கள் அதிகமாக இருக்கணும். அது எப்படி? மற்ற நாட்டை விட என் நாட்டில் அதிகமான பலம் உள்ளதாக இருக்கணும். பலம் உள்ளதுன்னு சொன்னா சீக்கிரமாக எண்ணிறந்த மக்கள் கொன்று குவிக்கக்கூடியது, அப்படி வேணும். இந்த போராட்டத்தில் எப்படி உலகம் முழுவதும் அவர்களை விட நான் அதிகமான கொலை கருவிகளை வைக்கணும், செய்யணும் என்ற எண்ணம் வளர்ந்துகிட்டே போனால் என்ன ஆகும்? இதுவரையில யுத்தத்துக்காக எடுத்த முயற்சியும் செலவும் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அதுல 10% யுத்தம் வேண்டாம், சமாதானமாக வாழணும் என்ற முயற்சி எடுத்து இருந்தா என்றைக்கோ யுத்தத்தை நிறுத்திட்டு இருக்கலாம். அதற்கு துணிந்து செயல்படக்கூடியவங்க, மனித குலத்துக்காக நன்மைக்காக பேசக்கூடியவர்களும் அதற்காக பாடுபடக்கூடியவர்களும் துணிந்து வெளியே வரல. மதத்தை பத்தி பேசுறதுக்கு வந்தாங்க, பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு வந்தாங்க. ஆனா யுத்தத்தை பற்றி இது வரைக்கும் யுத்தம் அதனால மனித குலத்துல சட்டபூர்வமான நிகழ்ச்சியாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. எந்த நாட்டிலேயாயிலும் யுத்தம் செய்யறது தவறு என்று சட்டம் வந்ததா? ஏன் வரல? அந்தந்த நாடும் ஒரு பகுதி